அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. உங்களுக்கு வந்து நியூ இயர் வந்து சூப்பராக போகிறதுக்கு என்னோடய விஷஸ் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணி வீடு திருச்சியில் இருக்குது. ஸோ பொங்கலுக்கு வந்து அண்ணி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து பாப்பாவுக்கு வந்து ஹாஃபலி லீவ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த டைம் வந்து அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். 23ஆம் பாப்பாவுக்கு லீவ் விட்டாங்க. நாங்கள் வந்து 24ஆம் வந்து நைட்டு வந்து கிளம்பினோம். கரெக்டாக வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்னிங் வந்து அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். தூத்துக்குடியிலேருந்து ஒரு 9:30 போல் வந்து பஸ் ஏறினோம். பஸ் எல்லாமே நல்ல ஸ்பீடு. அதனால் திருச்சிக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து ஒரு 4 o'clock வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ணி வீட்டில் போய் காலையிலே வந்து கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மார்னிங் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 11:30 போல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 3:30 ஆயிடுச்சு நாங்கள் லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. நிறைய வெரைட்டிஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி கொடுக்குற அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ணி தான் வந்து ஃபுல்லாக சமையல் வேலையை வந்து பார்த்துக்கிட்டாங்க. எப்போவுமே வந்து ஃபேமிலியாக வந்து ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பிரியாணி தான் பிடிக்கும். எனக்கு மட்டும்தான் பிரியாணி பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து ஒயிட் ரைஸும் தனியாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பிரியாணி வந்து 2 kg வந்து ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லி முடிவெடுத்திருந்தோம். அதுக்காண்டி அடுப்பு எல்லாமே வந்து தனியாக வாடகைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து ஒரு பெரிய இட்லி சட்டி இருக்குது. அதில் தான் எப்போவுமே வந்து அண்ணி வந்து பிரியாணி வைப்பாங்க. ஸோ அதில் வந்து ரெடி பண்ணிடலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து அந்த இட்லி சட்டி வந்து பிரியாணிக்கு வந்து காணாது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வேறு சட்டி வந்து வாடகைக்கு எடுத்து அதுலேயே வந்து பிரியாணி கிண்டினோம். கிறிஸ்மஸ்க்கு இதுக்கு முன்னாடி அண்ணி வீட்டுக்கு நாங்கள் வந்ததே கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு வந்து அண்ணி வீட்டுக்கு வருது. பொங்கலுக்கு வந்திருக்கோம், தீபாவளிக்கு வந்திருக்கோம். ஆனால் கிறிஸ்மஸ்க்கு வந்து வந்ததே இல்லை. ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. இன்னொரு குழந்தை வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த குழந்தைனால மட்டும் வர முடியல. அவங்களுக்கு லீவ் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் கொடுக்குறதா இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லீவ் எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டோம். ஒரு 3 days வந்து பிளான் பண்ணி வந்திருந்தோம். அந்த 3 daysமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். சிக்கன் பிரியாணி, அப்புறம் மட்டன் வந்து கிரேவி, அப்புறம் சிக்கன் பொரிச்சது, அதுக்கப்புறம் வந்து தால்சான்னு ஒன்று வந்து ரெடி பண்ணாங்க. திருச்சியில் வந்து இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணால் தால்சான்னு ஒன்று வந்து சேர்த்து சாப்பிடுவாங்களாம். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. தூத்துக்குடியில் வந்து சம்பல் வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எப்போவுமே வந்து எங்கள் நாத்தனார் வந்து எங்கள் கூட தான் வருவாங்க. அவங்களும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வரதுனால அவங்களும் வந்து வரல. ஆனால் எல்லாருமே வந்து வீடியோ கால் வந்து பேசி ரொம்ப ஜாலியாகவே அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த வாட்டி வந்து கிறிஸ்மஸ்க்காண்டி யாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுக்கலை. எனக்கும் ட்ரெஸ் எடுக்கலை. பாப்பாவுக்கு மட்டும் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம். அதேமாதிரி நாத்தனார் வந்து பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஒரு saree வந்து வியர் பண்ணியிருந்தேன். அது என்ன saree அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை சில்க்ஸில் வந்து ஒரு காம்படிஷன் இருந்தது. ஃபேஷன் ஷோ வந்து காம்படிஷன். காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரி காம்படிஷனில் வந்து கலந்துக்கணும்னு ஆசை. அப்பவும் வந்து எனக்கு வந்து தைரியம் கிடையாது. அதனால் அதில் வந்து கலந்துக்கல. சரி இப்போமாவது வந்து இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்து அதில் வந்து நேம்லாம் கொடுத்து சாரீலாம் எடுத்து ஸ்டிச்சஸ்லாம் பண்ணிட்டேன். ஆனால் என்னமோ தெரில, என்னோடய கான்ஃபிடென்ஸ் வந்து எங்கே வந்து குறைஞ்சிது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது போகணுமா அப்படிங்கிற நிறைய சிந்தனை. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, நம்ம வந்து அதில் செலக்ட் ஆகுமோ அப்படிங்கிற. ஆனால் ஒரு வாட்டி வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் மறுபடியுமே என்னோட அந்த பயம் வந்து என்னை வந்து போக விடாமல் தடுத்துட்டு நான் போகலை. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் கிறிஸ்மஸ்க்கு வியர் பண்ணுறதுக்காண்டி அந்த சாரியை வந்து எடுத்து கொண்டு வந்துட்டேன். எப்போவுமே வந்து அண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, நாங்கள் அண்ணி வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை அத்தை வீட்டுக்கு வந்தாலும் சரி, அண்ணி அத்தை நாத்தனார் எல்லாம் சேர்ந்து தான் வந்து சமைப்பாங்க. நான் குட்டி குட்டி ஹெல்ப் தான் வந்து பண்ணுவேன். ஆனால் ஒரு டைம் கூட நீ என்ன சும்மா இருக்க, நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா அப்படி வந்து சொன்னதே கிடையாது. அவங்களே வந்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சிருவாங்க. என்னை ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற வேலை அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கும். அதுவே வந்து ஒரு தனி வரம் தான். உங்கள் வீட்டில் வந்து அண்ணி நாத்தனார் அத்தை எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு க்யூட்டான பாண்டிங் இருக்குமா, இல்லை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். செனிசா வந்து இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது அவளுக்கு ரொம்ப ஆசை இந்த வீடியோவில் வந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு சொல்லி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து நியூ இயர் வரப்போது எல்லாரும் மறக்காமல் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சாமி கும்பிட்டு வாங்க, இந்த வருஷம் நல்லா அமையணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நானும் வந்து வேண்டிக்கிறேன். அதே மாதிரி என்னோட ராசிக்கு வந்து இந்த நியூ இயரில் வந்து 2025 வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏதோ கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அந்த மாதிரி ராசிக்கு வந்து போட்டிருக்காங்க. உங்களோட ராசிக்கு வந்து என்ன பலன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இவங்க இப்படி போட்டிருக்க பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்படி போட்டிருந்தாலே அதுக்கு ஏடாகூடமாக தான் நடக்கும். நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கும் எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பாதியில் வந்து அந்த கறி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷு வந்து ரெடி ஆகிறத விட இந்த மாதிரி நடுவில் வந்து அந்த கறி
எடுத்து சாப்பிட்றது வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்குமே கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது, வேற லெவலு. எப்போவுமே வந்து சமைக்கிறவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிட முடியாது, மூஞ்சில் அடிச்சிருன்னு சொல்லுவாங்க. வெரைட்டியாக சமைச்சு வச்சாலும் நம்மளால் வந்து அதை வந்து ருசிச்சு வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து சாப்பிட்டோம் போதும் வயிறு ரொம்பின மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு அன்னிக்கு அத்தைக்கு அந்த மாதிரி இருந்தது சாப்பிடும்போது. அதே இது மற்ற யாராவது வந்து செஞ்சு தந்தாங்க, நம்ம முழுக்க அந்த சமையல் கட்டில் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வெளியே இருந்தோம் அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருந்திருக்கும். நல்லா வந்து இதை வந்து வெளுத்து கட்டலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நம்ம வந்து அவ்வளோவா சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சமைக்கும் போதே பாதி பிளேட் கறி வந்து உள்ளே போயிடும். கறி சமைச்சாலும் சரி, மீன் சமைச்சாலும் சரி, அந்த டைமே வந்து கிச்சன்லேருந்து பாதி வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து பாதி வந்து உள்ளே போய்கிட்டே இருந்தது. செனிசாக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு கடையை பிடிச்சிப்பா. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு கடையில் போய் கிஃப்ட் பாக்ஸ், அவளுக்கு எப்போவுமே கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாள். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்த்தாக இருக்காது. ஆனால் 2 கிஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தா. அதில் ஒன்று வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஒரு பேண்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து 2 கிளிப்பு கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே வந்து ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்தா. அவள் மட்டுமே தனியாக வாங்கிட்டு வந்து தனியாகவே சாப்பிட்டா. குட்டி பிள்ளைங்க வந்து தனியாக கடைக்கு போகக்கூடாது. அம்மா இல்லை வேறு யாருனாலும் கூட போகணும். ஸ்கூல் லீவ் விட்டோடனே யாரும் ஃபோன் மொபைல் டிவிலாம் பார்க்கவே கூடாது. ஜாலியாக போய் வெளியே விளையாடணும். கடைக்கு போகும்போது அப்படியே எனக்கு பிடிச்ச டேடி மம்மி சாக்லேட்டும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒரு 10 ரூபாய்க்கு. அது என் மகா சாப்பிட்றக்காண்டி வாங்கிட்டு வந்தா. ஆனால் நான் வந்து சும்மா விடுவேனா, 10 சாக்லேட்டுமே எடுத்துட்டேன். 10ஐயும் சாப்பிட்டதே நான் தான். ஏன்னா அந்த இடத்துல உட்காந்துருந்தேன், 10 இருந்தது. என் கை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஒன்று ஒன்றா எடுத்து வந்து வாயில் போட்டுக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டேடி மம்மி சாக்லேட் வந்து பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா ஏதாவது ஹெல்ப் கேட்டால் அந்த உதவியை எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும். செனிசா வந்து அவங்க ஃபேன்ஸ்க்காண்டி அவங்க வாய்ஸ் கொடுத்தாங்க. அவங்க வந்து சொல்கிறத வந்து எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க சிலதை வந்து கீப் அப் பண்ணுவாங்க. என்னடா வந்து ஃபேமிலியை ரொம்ப சின்சியராக வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அதில் வந்து உள் மூலம் வெளி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மெடிசன் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து எல்லாரும் ஃபன் பண்ணி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து தால்சா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது. அதனால் அண்ணி வந்து நீ டேஸ்ட் பண்ணி பாரு அப்படி சொல்லி வந்து கொடுத்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லைட்டாக பருப்பு குழம்பு மாதிரியும் ஒரு மாதிரி இருந்தது. இதை எப்படிடா பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் எல்லா சமையலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக முடித்து வந்து நெருக்கிட்டோம். அத்தை வந்து டயர்டாக அப்படி உட்காந்துருந்தாங்க. ஏன்னா சம்பளுக்கு வந்து அவங்க வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து ஒரு மறக்க முடியாத உண்மை இருக்குது. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இப்போ வந்து கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கல் வருது அப்படின்னா வந்து குட்டீஸ்லேருந்து அப்புறம் வந்து பெரியவங்க, ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக டிவி பார்ப்பாங்க, இல்லைனா என்ஜாய் பண்ணுவாங்க, இல்லைனா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் லேடிஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிச்சன்லேயே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று வந்து குக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம், ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உண்மையிலே வந்து எல்லா லேடிஸையும் வந்து பாராட்டி ஆகணும். அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா வந்து அவங்களோட டைமை வந்து அவங்களுக்காண்டி ஒதுக்காமல் நம்மளுக்காண்டி ஒதுக்கி அதை வந்து குக் பண்ணி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்காங்க. நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப ஃபீல் ஆகிருக்கு. நான் மேரேஜ் முன்னாடி வந்து நல்லா ஜாலியாக வந்து பொங்கல் டைம்னாலும் சரி, தீபாவளி டைம்னாலும் சரி, நல்லா ஜாலியாக படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு செல்லை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு எனக்கு எப்போ தோணுதோ அப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பேன். ஆனால் அம்மா தான் ஃபுல்லாக சமைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு அது புரியலை. அம்மா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து புரியலை. ஆனால் இப்போ தான் வந்து அது எனக்கு புரியுது. நான் ஒரு அம்மாவாக இருக்கும்போது தான் எனக்கு புரியுது. சுட சுட வந்து பிரியாணி ரெடியானதும் அண்ணி வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க. செம சூடாக இருந்தது. அவங்களால அந்த சூடை வந்து தாங்கிக்கவே முடியல. அதனால் அக்கா தம்பி 2 பேருமே வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணி அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அண்ணி வந்து சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பொருள் வந்து ஆட் பண்ணாங்க, மொறுன்னு சூப்பராக வர்றதுக்கு. அண்ணி ஆட் பண்ண மாதிரி நல்லாவே மொறுன்னு சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. நான் இப்போ என்ன கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மட்டன் தான் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. எனக்கு சிக்கன் வந்து சுத்தமாக பிடிக்காது. மட்டன் எவ்வளோ வச்சாலும் நான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து மட்டன் குழம்பு வைப்பாங்க.
அந்த மட்டன் குழம்புனா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்களும் இந்த மாதிரி வந்து சமையல் டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 9 வெரைட்டியாக வந்து டிஷ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மிளகு ரசம், நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சியிலே வந்து பிரியாணிக்காண்டி ரொம்ப ஃபேமஸான பருப்பு தால்சா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணிக்கு வந்து செம சைடிஷான வெங்காயம் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அவிச்ச முட்டை, அப்புறம் வந்து சிக்கன் 65. இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டு இனிப்பு இல்லைன்னா எப்படி? அதனால் சேமியா பால் பாயாசம். நம்ம எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி, நம்ம சொந்த பந்தங்களோட இப்படி ஒரு வாட்டி வருஷத்தில் ஒரு வாட்டியாவது வந்து அவங்களோட வந்து இந்த மாதிரி நேரம் செலவிடுறது வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் தலைமுறைக்கு, அதாவது நம்ம வளர்ந்து வர கிட்ஸுக்கு வந்து நம்ம இதை சொல்லிக் கொடுக்கோம், எப்படி வந்து குடும்பமாக வந்து வாழணும், இந்த மாதிரி வந்து ஃபேமிலியோட எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து இதுலேருந்து கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லைஃப்பில் வந்து வேலை 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 அப்படி சொல்லி ஓடிட்டே இருப்பாங்க. ஃபேமிலிக்காண்டி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம உழைக்கிறதே வந்து இந்த ஃபேமிலியை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறது, அந்த டைமில் வந்து அந்த நேரத்தில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அதை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைமை விட்டுட்டு நான் உழைச்சிட்டு அப்புறம் வந்து கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்தந்த டைமில் என்னென்ன என்ஜாய்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து விட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து எல்லாருமே வந்து ஒன்று கூடுறோம் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி ஆகும். நல்லா ஃபன்னாக பேசிட்டு நல்லா ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் இந்த மாதிரி சமைக்கிறது, வெளியே எங்கே போய் சாப்பிட்றது, அந்த மாதிரி வந்து அந்த நாட்களை எப்போல்லாம் வந்து ஒன்றா இருக்கமோ அந்த நாட்களை வந்து மெமரபுளாக வந்து அந்த நாட்களை கழிப்போம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த நாளுக்காண்டி அடுத்து ஏங்கிட்டே இருப்போம். அடுத்து எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அழகான நாள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏங்கிட்டே இருப்போம். எப்போவுமே வந்து அண்ணி வீட்டில் கிறிஸ்மஸ் அப்படின்னா எப்போவுமே வந்து அவங்க கையால் ரெடி பண்ண குடியில் வந்து வைப்பாங்க. ஆனால் இப்போ அண்ணன் இறந்ததுனால ஒரு 2 வருஷமாக வந்து குடியில் எதுவுமே வந்து அண்ணி வைக்கலை. இந்த வருஷம் தான் வந்து கிறிஸ்மஸ்க்கே இந்த மாதிரி நான்வெஜ் எடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லைன்னா அது கூட வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நைட்டு வந்து ஒரு 6:30 7 o'clock போல் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் கிளம்புனோம். அண்ணியோட வீடு வந்து திருச்சியில் கரெக்டாக ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ரங்கநாதர் கோயில் முன்னாடி தான் இருக்குது. அந்த பெரிய கோட்டச்சுவர் வந்து கரெக்டாக ரங்கநாதர் கோயில் தான். கோபுரத்துக்குள்ளே அண்ணியோட வீடு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து கோயில் இருக்கும். அங்கெல்லாம் வந்து நிறைய கடைகள் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து பைக்கு அந்த மாதிரி வீடுகளும் வந்து இருக்கும் கோபுரத்துக்குள்ளே. எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நிறைய வாட்டி வந்து நான் ஸ்ரீரங்கம் வந்திருக்கேன். ஆனால் ரங்கநாதர் கோயிலுக்குள்ளே வந்து ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். ஏன்னா வர்ற டைம்லாம் நான்வெஜ் எடுத்துருவாங்க. நான்வெஜ் எடுக்கிறனால சாப்பிட்டு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து போகிறதே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். இந்த வாட்டி வந்து போகலாம் அப்படி சொல்லி அத்தை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து வேற எங்கேயோ போனதுனால போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது போகணும். பாப்பா வந்து இந்த மாதிரி கோலத்துக்கு போடுற அச்சு வந்து கேட்டா, அதனால் அத்தை வந்து அச்சு வாங்கி கொடுக்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே நிறைய கடைகள் இருக்கும். 3 அச்சு 50 ரூபான்னு சொல்லி பாப்பாவுக்கு 3 அச்சு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு வீட்டில் வச்சு அழகாக வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே ரங்கநாதர் கோயிலில் வந்து கலர் கலராக வந்து பூ இருக்கும். பூ ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தூத்துக்குடியிலலாம் பூ ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே பூ ரேட் வந்து முளம் அப்படிங்கிறதுல வந்து கொடுப்பாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் வந்து இந்த கலர் பூ வந்து வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து அது வாங்கினேன். இது வந்து 2 முளம் வாங்கினேன். எங்கள் ஏரியாவில் வந்து இந்த பூவுக்கு பேர் வந்து காட்டு பிச்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மணக்காது, ஆனால் பிச்சி பூ மாதிரி இருக்கும். அதனால காட்டு பிச்சின்னு வந்து சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதை காட்டு பிச்சின்னு சொன்னோடனே என் ஹஸ்பண்ட் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பனச்சும் போது காட்டுக்குள்ளே வந்து இதேமாதிரி ஒரு பிச்சிப்பூ வந்து ஈவினிங் டைம் வந்து பூக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எங்கே பார்த்தாலும் பூத்து கிடக்கும். அதை தலையில் பிடிங்கி வச்சோம்னா நைட்டு அழகாக இருக்கும். ஆனால் காலையில் பார்த்தா கருப்பாக மாறிடும். அந்த பூச்செடி அப்படி சொல்லி நினச்சிட்டாங்க. அது இல்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வேற அது வேற அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து இங்கே ஏகாதசி வரப்போகுது. அதனால கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. சொர்க்கவாசல் வந்து திறப்பாங்க, அதுக்கு வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. பைக்கு அது இதுன்னு வந்து ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்தது போகிறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து அண்ணி வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க, அங்கே தான் போகிறோம். ஆல்ரெடி அண்ணி வந்து கிளம்பி மளிகை கடைக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து தான் வந்து இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்து பஸ் ஏற போகிறோம். மலைக்கோட்டையில் உள்ள சர்ச்சுக்கு தான் வந்து நம்ம போகிறோம். மலைக்கோட்டைன்னு சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. மலைக்கோட்டையில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டி கூட போனதே கிடையாது. ஆனால் பஸ்ஸில் போகும்போது அந்த உச்சி பிள்ளையார் கோயிலை பார்த்துக்கிறது. ஏன் போனது கிடையாது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 1008 படிக்கட்டு இருக்குது. அது ஏறுறதுக்குள்ளே ஏறி கூட போயிடலாம். ஆனால் திருப்பி ரிட்டன் வரும்போது ஒரு 2 days வந்து கால்வலி கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால போகல. அண்ணியோட கடைக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். பாப்பா வந்து டிக்டாக் மிட்டாய் வந்து என்னை எடுத்து கேட்டால் அந்த மிட்டாய் வந்து நான் அவளுக்கு எடுத்து கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் கிண்டர் ஜாய் எல்லாம் இருக்கும். இங்கேருந்து வந்து அவள் எடுத்து நிறைய மிட்டாயாக தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. கடை முன்னாடியே வந்து பஸ் நிற்கும். நாங்கள் அங்கேருந்தே பஸ் ஏறி மலைக்கோட்டைக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து ஷாப்பிங்
ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் மலைக்கோட்டைக்கு தான் வருவாங்க. நாங்கள் இங்கே உள்ள லூர்து மாதா சர்ச்சுக்கு வந்து வந்திருந்தோம். ரொம்ப பழமையான சர்ச்சு. இதுக்கு முன்னாடி நான் அந்த சர்ச்சுக்கு வந்து வந்ததே கிடையாது, பார்த்ததே கிடையாது. பஸ்ஸில் போகும்போது அப்படி லைட்டாக பார்த்ததான். வெளியிலேருந்து பார்க்கும்போதே அதோட ஆர்கிடெக்ட் வந்து ரொம்ப பழமையானது அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே தெளிவாகவே காட்டினது. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து இறங்கி வரும்போதே செம கூட்டமாக இருந்தது, அழகாக தெரிஞ்சது. நல்ல டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு குடில் வந்து வெளியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க, வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப அழகான குடில். தூத்துக்குடியில் கூட நான் அந்த மாதிரி எந்த சர்ச்லேயும் வந்து குடில் பார்த்ததில்ல. அதை விட இது ரொம்ப அழகாகவே செட் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தூத்துக்குடியிலலாம் வந்து பனிமய மாதா கோயிலில் வந்து இந்த மாதிரி சர்ச்சுக்கு முன்னாடி வந்து மாலை அப்புறம் வந்து மெழுகுவர்த்தி அந்த மாதிரி விற்பாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பி வந்துட்டோம். ஆனால் மெழுகுவர்த்திலாம் இல்லை. நிறைய பேர் வீட்டில் தான் கொண்டு வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. மெழுகுவர்த்தி ஏற்றுறதுக்கும் தனி பிளேஸ் வந்து இருக்குது. ஆனால் வெளியே வந்து மாலை கொஞ்சம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை வாங்கி மட்டும் நாங்கள் வந்து இயேசுநாதருக்கு வந்து வச்சோம். இந்த சர்ச்சை வந்து 1890 தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி 1895 வந்து கரெக்டாக வந்து ஃபவுண்டேஷனை வந்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் 1903 அதாவது 8 வருஷம் கழித்து இந்த சர்ச்சை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சர்ச் வந்து செயல்படுது. அப்புறம் 1996 வந்து இந்த சர்ச்சை வந்து கொஞ்சம் ரீயூனியன் மாதிரி கொஞ்சம் வந்து மறுபடியும் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இது எங்கேருந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த சர்ச்லேயே வந்து ஸ்தல வரலாறுன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து அதில் போட்டு வச்சுருக்காங்க. அதை நான் ரீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து இதில் கொடுத்துருக்கேன். இந்த சர்ச் வந்து எப்படி இருக்குன்னா, வெளிநாட்டிலலாம் நம்ம மூவியில் பார்ப்போம், ஹாலிவுட் மூவிலலாம் நம்ம செம்ம ஹைட்டுக்கு வந்து அது வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் இது இருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து அப்படி எண்ணி பார்த்தோம். நாங்கள் ஒரு 4 பில்டிங் அளவு வந்து அப்படி மேலே கொண்டு போயிருக்காங்க, நடுவில் எந்த இதுவுமே இல்லாமல். அதனால் இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப காத்தோட்டமாக ரொம்ப கூலிங்காகவே ஜில்லுன்னு இருக்குது. பார்க்குறதுக்கு பெரிய பெரிய தூணு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருந்தது, வியப்பாகவும் இருந்தது. எவ்வளோ அழகாக வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் சர்ச்சில் வந்து ஃபாதர் வந்து எல்லாருக்குமே வந்து இயேசுநாதரை வந்து கையில் வச்சுட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு க்யூவாக வந்து பெரிய க்யூ நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்களும் லைனில் நின்னோம். இந்த மாதிரி லைனில் நிற்கும்போது தூத்துக்குடியில் உள்ள நிறைய பேருக்கு வந்து என்ன தெரியும், வீட்லேயும் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. பாப்பா ஜெனிசா வந்து பேசுவாங்க. ஆனால் நான் இங்கே திருச்சி வந்திருக்கும் போது நிறைய பேர் வந்து குட்டீஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் அப்படி சொல்லிட்டு ஜெனிசா அம்மா அப்படி சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அம்மாவெல்லாம் கூட்டு வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ் வந்து நிறைய பேர் வந்து பாப்பாட்ட என்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போனாங்க. இருக்கிறதுலே வந்து ரொம்ப சோம்பேறி அப்படின்னா அது நான் தான். ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாகி படுத்துட்டேன். அப்புறம் இந்த சாரீ இருக்கும்போது தான் கண்டிப்பாக அந்த சாரீ கெட்டியே ஆகணும், நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன மூடு எனக்கு தோணுச்சோ அப்புறம் டக்குன்னு எந்திச்சு வந்து கிளம்பிட்டேன். நான் தூங்கி முழிச்சு பார்க்கும்போது அத்தை வந்து குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பாப்பா சொன்னான்னு இதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம்னா திட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திச்சு குளிச்சு வந்து கிளம்பி சர்ச்சுக்கு வந்தோம். ஆனால் வந்த பிறகு தான் வந்து அது ஒரு மன நிம்மதியாக சூப்பராக இருந்துச்சு. அந்த நாள் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. சர்ச்சில் வந்து எப்போவுமே போனோம்னா கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருப்போம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக நான் வந்து ஒரு 9:30 ஆச்சு. சர்ச்சை வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கரெக்டாக வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் உள்ளே பார்த்துருக்கவே முடியாது. அப்படியே மலைக்கோட்டைக்குள்ளே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். இங்கே தான் சாரதாஸ், மங்களன் மங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி கடைகளும் இருக்குது. இங்கே வந்துட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீமு, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது. இது வந்து 25 ரூபா ஒரு ஐஸ்கிரீமு. அங்கே சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றக்காண்டி மெயினாக இங்கே வந்தோம். எல்லாருமே வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து ஆர்டர் பண்ணோம். பாப்பா மட்டும் சாக்லேட் மிக்ஸ் வெண்ணிலா வந்து ஆர்டர் பண்ணால் அப்புறம் வந்து அது மேலே வந்து பிரிங்கிள்ஸ் அப்புறம் வந்து அந்த சாக்லேட் அதெல்லாம் வந்து தூவி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வேண்டாம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்களும் தூவி வாங்கிக்கிட்டோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நார்மலாக நம்ம வெளியே சாப்பிட்ற ஐஸ்கிரீமை விட இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஊருக்கு வந்தால் அந்த மலைக்கோட்டைக்கு வந்து தனியாக ஒரு ரவுண்டு உள்ளே போவோம். ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறது, ஏதாவது வாங்குறது அந்த மாதிரி பார்ப்போம். ஆனால் இந்த டைம் வந்து எதுவுமே வாங்கலை. இந்த ஐஸ் சாப்பிட்றக்காண்டி தான் மெயினாக வந்து இங்கே வந்தோம். ஐஸ் சாப்பிட்டு முடிச்சோடனே கிளம்பியாச்சு. அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி கடை இருந்தது. பானிபூரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ஜெனிசாவும் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டா. அதோட நாங்கள் பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம். கொஞ்சம் காட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டு. நாங்கள் ஒரு ரேட்டும் கம்மி தான், 10 ரூபாய்க்கு 4 பூரி. நான் ஒரு 40 ரூபாய்க்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 40 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். நான் மட்டும்தான் 2 பிளேட் சாப்பிட்டேன். அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிளேட் தான் சாப்பிட்டாங்க. பானிபூரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னோம். நிறைய பஸ் வந்தது. சத்திரத்துக்கு தான் வந்து நிறைய பஸ் நின்னது. அதுவும் நிறைய வந்து ஃபீமேலுக்கு ஃப்ரீ அந்த பஸ் தான் வந்து சத்திரத்துக்கு போயிட்டே இருந்தது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸு வந்ததுடனே ஏறி வீட்டுக்கு வந்தோம். ஒரு 10 o'clock போல் வந்து நாங்கள் ஸ்ரீரங்கம் வந்தோம்னா எல்லா கடையுமே அடைச்சி போச்சு. ஜெனிசா வந்து ஒரு டாக்டர் செட்டு கேட்டிருந்தா, அதை வாங்கி கொடுக்கலன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நல்ல வேலை வந்து உள்ள ஒரு கோபுரத்துக்கு போனோம். அங்கே போய் பார்த்தோம், இந்த டாக்டர் செட்டு இருந்தது. அதை வாங்கி கொடுத்தோம். அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காண்டி இந்த ரிங்கும் வாங்கி கொடுத்தோம். ஆனால் அந்த ரிங் வாங்கி கொடுத்து
கொடுத்து கூட அவள் சமாதானம் ஆகலை. இந்த டாக்டர் செட் வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆனா. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.